சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு 2-3 டைம் நல்லா அலசி பச்சை தண்ணியில் அலசி வச்சுருக்குறாங்க. க்ளீன் பண்ணி நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. இது தாளிக்கிறதுக்கு சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், நாட்டு தக்காளி 2, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு பொடி போட்டுக்கலாம். பொடி பண்ணி போடுங்க, முழுசாக போட்டிங்கன்னா வாயில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டு குழஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போடணுங்க. இந்த குழம்பு பொடியை போடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இதை 1 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் மீல் மேக்கரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் கிரேவிலங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா மிளகா காரல் வாடையெல்லாம் போயிடுச்சு. 1 மூடி தேங்காய், 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு வச்சு நைஸாக அரைச்சி இதில் ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதாங்க. இந்த குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சுங்க. இதை வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா தளதளன்னு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த குழம்பு வந்து சாப்பாடு சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.